கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தினாலே வாழ்த்தி என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாவது ஞாயிறாகி இன்று உங்களை இப்படி சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் எல்லாரும் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். இந்த ஞாயிறன்று நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருள் என்னவென்றால், அஃபர்மேஷன் ஆஃப் கிரைஸ்ட் எஸ் லார்ட் அண்ட் காட். கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் தேவன் என்றும் அறிக்கை செய்தல் என்கின்ற தலைப்பை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இதற்கு ஆதாரமாக நற்செய்தி பகுதி, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 24 29 வரை குறித்திருக்கின்றார்கள். இந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். என் ஆண்டவனே, என் தேவனே என்று சொல்லப்படுகிற இந்த வாசகம் அப்போஸ்தலனாகிய தோமா அறிக்கை செய்த விசுவாசத்தை குறிக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். குறிப்பாக சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அந்த உயிர்த்தெழுந்த நற்செய்தியை அவர்கள் மத்தியிலே நிலைநாட்டின கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். யூதருக்கு பயந்து கதவுகளை பூட்டிக் கொண்டு உள்ளறையிலே இருந்த சீடர்களிடத்திலே இயேசுவானவர் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகின்றார். அப்படி வரும்போது தோமா அவர்களோடு இல்லை. ஆனால் சீடர்கள் தோமாவினிடத்திலே சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாங்கள் பார்த்தோம் என்று. ஆனால் தோமா அது நம்பவில்லை. நான் என்னுடைய விரலை அவருடைய காயங்களிலே தொட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னான். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே 8 நாளுக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் தரிசனமாகி சீடர்களை சந்திப்பதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். 27வது வசனத்தை நாம் படிக்கின்றோம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அதை கேட்டவுடனே தோமா ஒரு மாபெரும் அறிக்கையை செய்வதை இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த அறிக்கை தான் அடுத்த வசனத்தில் நாம் படிக்கின்றோம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். இந்த அறிக்கை தோமாவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இன்று ரொம்ப முக்கியமான ஒரு வாசகமாக அமைந்திருக்கின்றது. ஒரு காரியத்தை அழுத்தம் திருத்தமாய் சொல்வதற்கு வேதத்திலே 2 வார்த்தைகளை பயன்படுத்தியதாக நாம் படிக்கின்றோம். உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது, சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் தேவனே, என் தேவனே. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது கடவுள் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரருக்கு தன்னை அறிமுகம் செய்து கொள்ளும்போது, ஒருவேளை அவர் ஆண்டவருடைய பெயர் என்னவென்று அவர்கள் கேட்டால் என்ன சொல்வது என்று கேட்கும்போது ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகின்றார், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நான் இருக்கிறவராகவே இருக்கின்றேன். அப்படியாக நாம் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துரைக்கிற ஒரு வாசகம், நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரம் உடைய ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அப்பா பிதாவே, இருக்கிறவராகவே இருக்கின்றேன், என் ஆண்டவனே, என் தேவனே, அப்பா பிதாவே. இப்படி நாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை அழுத்தமாக வெளிப்படுத்துவதற்கு 2 வார்த்தைகளை பயன்படுத்துவதை
வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அந்த வகையிலே என் ஆண்டவரே என் தேவனே, இரண்டு சொற்கள் ஒரே வார்த்தையை ஒரே அர்த்தத்தை குறித்தாலும் தன்னுடைய விசுவாசத்தை ஆழமாக பதிவு செய்து இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்ளுகிற தோமாவை இங்கே நாம் பார்க்கின்றோம். சீடர்கள் எல்லாரும் சொன்னார் நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று. ஆனால் அது நம்பாத தோமா அவரை பார்த்து என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு அவருக்கு சொல்லுகின்ற காரியம், தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அந்த கூட்டத்தில் இன்றைக்கு நாமும் இருக்கிறோம். இயேசுவை காணாமல் நாம் எல்லாரும் விசுவாசித்திருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். இயேசுவினிடத்திலே தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்த தோமாவை இங்கே நாம் பார்க்கின்றோம். நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னவர் அதே வாயாலே கிறிஸ்து ஆண்டவர் என்றும் தேவன் என்றும் அன்றைக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர் அறிக்கை செய்தவராக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அப்போஸ்தலனாக தோமா இங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த வார்த்தைகளை சற்று நாம் ஆழமாக சிந்திக்கும் போது என் ஆண்டவரே என் தேவனே என்ன விளங்குகிறது? ஆங்கிலத்திலே மை லார்ட் அண்ட் மை காட் என்று எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். லார்ட் என்கின்ற இந்த வார்த்தை, ஆண்டவரே என்கின்ற ஒரு சொல், கிரேக்க சொல்லை நாம் படிக்கும்போது குரியோஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் மாஸ்டர், எஜமான் என்று கூறப்படுகிறது. ஓனர், முதலாளி. அது மட்டுமல்ல, அத்தாரிட்டி, ஆண்டவருடைய அதிகாரத்தை இது குறிக்கின்றது. ஆகவே லார்ட் என்ற அந்த வார்த்தை ஆண்டவரே என்று சொல்லும்போது அது கடவுளுக்குரிய வார்த்தையாக, அவருடைய அதிகாரத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக அமைந்திருக்கிறது. காட், தேவனே என்று, கடவுள் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை தியோஸ் என்கின்ற கிரேக்க சொல்லிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பொருள் கிரியேட்டர், ரூலர், படைத்தவர், ஆளுகை செய்கிறவர் என்றெல்லாம் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தோமாவுடைய அறிக்கை ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல, அது பொருள் நிறைந்த ஒரு விசுவாச அறிக்கையாக அமைந்திருக்கிறது. என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லும்போது கடவுளை சார்ந்து வாழ்கின்ற ஒரு அனுபவம், அவரை எஜமானாக, முதலாளியாக, படைத்த கடவுள் என்று விசுவாசித்து அவருடைய ஆளுகைக்குள்ளே கடந்து வருகிற ஒரு அனுபவத்தை தான் இந்த வார்த்தைகள் குறிக்கின்றது. அப்படி தோமா இயேசுவை ஏற்றுக்கொண்டவராக, உரிமை பாராட்டி, உறவை ஏற்படுத்தி அந்த உன்னதமான கடவுளை புகழ்ந்து இங்கே பேசுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்துக்கே இயேசுவானவர் ஆண்டவர் என்றும் தேவன் என்று சொல்லி அறிவித்த ஒரு மாபெரும் சுவிசேஷகனை இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நாளிலே கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் தேவன் என்றும் நாம் அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறோம். தோமாவுடைய அறிக்கையை நாம் பார்க்கும்போது அநேக காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. 3 முக்கியமான குறிப்புகள். முதலாவது, அஃபர்மேஷன் ஆஃப் லார்ட்ஷிப் என்று நாம் பார்க்கின்றோம். கடவுளுடைய ஆளுகை தன்மையை தோமா அறிக்கை செய்கின்றான். ஆண்டவரே என்று சொல்லும்போது எங்களை ஆளுகை செய்கிறவரே என்று அதனுடைய பொருள். கடவுளுடைய ஆளுகைக்குள்ளே தன்னை அடக்கி சாஷ்டாங்கமாய் கடவுளுக்கு சமர்ப்பணம் செய்கின்ற ஒரு நிலையை இது உண்டு பண்ணுகின்றது. கடவுளுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி கடவுளுடைய ஆளுகைக்குள்ளே கடந்து வருகிற ஒரு நிலையை இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. அஃபர்மேஷன் ஆஃப் லார்ட்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை தன்மையை, அதிகாரத்தை அறிக்கை செய்கிற ஒரு வாசகமாகவும் இது அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இரண்டாவது நாம் பார்க்கும்போது அஃபர்மேஷன் ஆஃப் ஃபெலோஷிப், ஆண்டவருடைய ஐக்கியத்தை அறிக்கை செய்கிற தோமாவை இங்கே நாம் பார்க்கின்றோம். இயேசு வரும்போது ஐக்கியத்திலிருந்து இவன் விலகி இருந்தான், வெளியே இருந்தான். ஆனால் மீண்டுமாக இயேசு வரும்போது அந்த ஐக்கியத்திற்குள்ளே அவன் கடந்து வந்து சீடர்களோடு தன்னுடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்துவதும் அல்லாமல் அவருக்கு தரிசனம் கொடுத்து உயிரோடு எழுந்த கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிற ஒரு நிலையை இங்கே நாம் பார்க்கின்றோம். தி செலிப்ரேஷன் ஆஃப் ஃபெலோஷிப், இந்த ஐக்கியத்தை கொண்டாடுகின்ற ஒரு வாசகத்தை இங்கே நாம் படிக்கின்றோம்.
கிறிஸ்துவோடு அவிசுவாசத்தினால் இழந்த அந்த உறவை தன்னுடைய விசுவாச அறிக்கையின் மூலமாக இந்த ஐக்கியத்தை இங்கே நிலைநாட்டுகின்ற அப்போஸ்தலனாகிய தோமாவை நாம் இங்கே பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அஃபர்மேஷன் ஆஃப் அப்பாஸ்டல்ஷிப். அப்போஸ்தலனாக இருப்பதற்கு இவன் அழைக்கப்பட்டவன். ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவன் சந்தேகித்து அந்த தன்மை இழந்து விட்டான். ஆனால் இயேசு வரும்போது, அவனுடைய வாழ்வுக்குள்ளே இயேசு வரும்போது, அவன் அந்த அப்போஸ்தலனுடைய தன்மையை அங்கே வெளிப்படுத்தி தன்னை கிறிஸ்துக்கு முன்பாக நிறுத்துகின்ற தோமாவை இங்கே நாம் பார்க்கின்றோம். அவன் அந்த அப்போஸ்தல பணியை நேர்த்தியாக செய்கிறான். கிறிஸ்துவுக்கு பிறகு, அவர் பரமேறினதற்கு பிறகு நம்முடைய இந்திய நாட்டுக்கு வந்து தன்னுடைய அப்போஸ்தல திருப்பணியை அவர் செய்தவர். அதை அறிக்கை செய்தவர் மட்டுமல்லாமல் செயல் வடிவத்திலே அதை கொண்டு சென்று மக்களுக்கு இயேசு குறித்து அறிவித்து மக்களை ஆற்றும் பணியை இந்த அப்போஸ்தலனாகிய தோமா செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே affirmation of lordship of Christ, affirmation of fellowship of Christ, and affirmation of apostleship of Christ. இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக, அது மட்டுமல்ல அவருடைய ஐக்கியத்திலே தன்னை இணைக்கின்றவனாக, அவருடைய அப்போஸ்தல திருப்பணியை நேர்த்திய செய்கின்ற ஒரு மாபெரும் பணிக்கு தன்னை அர்ப்பணித்து அறிக்கை செய்கின்ற இந்த வார்த்தை இங்கே நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவரே, என் தேவரே என்று சொல்லும்போது ஆண்டவருடைய மாபெரும் நற்செய்தியை இந்த உலகத்துக்கு அறிவிக்கின்ற செயலை இங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இதனுடைய பொருள் என்ன அப்படி என்று நாம் சிந்திக்கும் போது, என் ஆண்டவரே, என் தேவனே என்று நாம் பார்க்கும்போது இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாசகமாக அமைந்திருக்கிறது. கொரோனா பிடியில் இருக்கிற இந்த உலகத்தின் மக்களை மீட்டெடுப்பதற்கு இது நம்முடைய ஜபமாக மாற வேண்டும். என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லும்போது அது விண்ணப்பத்தை குறிக்கின்றது. விடுதலைக்காக ஏறெடுக்கின்ற ஒரு விண்ணப்பமாக இன்று அமைந்திருக்கிறது. ஆண்டவருக்கென்று நம்மையே அர்ப்பணித்து விடுதலைக்காக ஏறெடுக்கின்ற ஒரு மாபெரும் விசுவாச அறிக்கையாக இது அமைந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு நற்செய்தி. என் ஆண்டவரே, என் தேவன் என்று சொல்வது இந்த உலகத்துக்கு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு மாபெரும் நற்செய்தி. அவர்தான் ஒரே ஒரு வழி, அவர்தான் நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை. என் ஆண்டவரே, என் தேவனே, வேற யாரும் நமக்கு இல்லை. அது மட்டுமல்ல, அவரோடு நட்பு கொண்டு உருவாடுகின்ற ஒரு கடவுள். இந்நாட்களிலே பயத்தோடும் கலக்கத்தோடும் அடங்கியிருக்கின்ற மனுகுலத்தின் மத்தியில் வாழ்ந்துகிற நமக்கு இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு நமக்கு ஒரு நற்செய்தியாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் ஒரு நட்பு உருவாக்குகின்ற மாபெரும் செயலாகவும் அமைந்திருக்கிறது. எனவே இந்த கிறிஸ்துவை நாம் அறிக்கை செய்து, என் ஆண்டவரே, என் தேவனின் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தி கடவுளுக்கு விண்ணப்பம் செய்து விடுதலை பெற்று கர்த்தருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ எல்லா வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதமான ஜெப வேளைக்காக நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலே விசுவாசத்தோடு நீர் ஆண்டவர் என்றும் தேவன் என்றும் நாங்கள் அறிக்கை செய்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆளுகைக்குள்ளே கடந்து வந்து அவருடைய ஐக்கியத்திலே நாங்கள் பங்கு பெற்று, அது மட்டுமல்லாமல் அந்த அப்போஸ்தல திருப்பணியை இந்த உலகத்திலே நாங்கள் செய்ய கிருபை தாரும். என் ஆண்டவரே, என் தேவன் என்பது விடுதலைக்காக இன்று நாங்கள் ஏறெடுக்கிற ஒரு ஜெபமாக அமைந்திருக்கிறது. கொரோனா பிடியிலிருந்து இந்த உலகத்தை மீட்டருளும் சுவாமி. நீர் ஆண்டவரும் அரசனுமாயிருந்து எங்களையும் எங்களுடைய மக்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலக அமைதிக்காக, சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது காயப்பட்ட கரத்தினாலே குணமாக்கும், விடுதலை தாரும், ஆசீர்வதியும், ஆட்கொண்டு வழிநடத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாய் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.